வருஷம் வந்திருக்கு பாருங்க 12 15 அப்புறம் 17ல கேட்டிருக்காங்க. இப்போ 1 + m² x² + 2mcx c² - a² = 0 அப்படின்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்தா இஃப் இட் ஹாஸ் அ ஈக்குவல் ரூட்ஸ் ப்ரூவ் தட் இந்த கண்டிஷன் வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கொஸ்டின் நல்லா பார்க்க வேண்டியது அவங்க கொடுத்துருக்காங்க ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக் கண்டிஷன் ஈக்குவல் ரூட்ஸ்னால என்னது b² - 4ac ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருக்கும். அவங்க தான் வந்து ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்து a வேல்யூ b வேல்யூ c வேல்யூவை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ ஸோ x² ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a, ஸோ 1 + m². இதுமாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் b, அப்போ 2mc. x² x எதுவுமே இல்லாமல் இருக்கிற டேர்ம் தான் வந்து நம்ம cன்னு சொல்லுவோம். c² - a² தான் நம்மளோட c. ஸோ ஏபிசியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஈக்குவல் ரூட்ஸ்ன்ற கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b² - 4ac = 0. பிக்கு பதிலாக கொஸ்டினில் 2mcன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 2mc² - 4 × a வந்து 1 + m². cயோட வேல்யூ வந்து c² - a². 4ac = 0. இதான் நம்மளோட கொஸ்டினில் கேட்டிருக்க கண்டிஷன். இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா இது வந்து 2s² பண்ணால் 4, ms² பண்ணால் m², cs² பண்ணால் c² மைனஸ் இங்கே 4 அப்படியே இருக்குது. இவங்கள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வச்சு இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது 1 × c² c², 1 × a² a² வந்திருக்கும். அப்புறம் m² வச்சு மல்டிபிள் பண்ணும்போது ஒரு m² c², அப்புறம் m² a² வந்து m² a² அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து ஈக்குவல் டு 0. இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது பாருங்கள். 4-ஐ காமனாக எடுத்து அந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆக்கிக்கலாம். இல்லைனா டிவைடட் பை 4 ஆன் போத் சைடு நம்ம எழுதிக்கலாம். ஸோ டிவைடட் பை 4 ஆன் போத் சைடு, நான் ரெண்டு பக்கமும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா இதில் டிவைடட் பை 4 பண்ணும்போது இந்த 4 கட் ஆகிடும். இப்போ இது வெறும் m² c² ஆகிடும். இங்கே 4 கட் ஆகிடும். 0/4 வந்து 0 தான். அதனால் அங்கே நம்ம by 4ன்னு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த 4-ஐ ரிமூவ் பண்ணிக்கலாம். மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இது -c², இது மைனஸ் உள்ளே போனால் இது +a² -m² c² +m² a² அப்படின்னு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 0. இதில் +m² c² -m² c² என்ன இருக்கும்? கேன்சல் ஆகிருக்கும். கொஸ்டினில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்கள் c² ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு வந்து ப்ரூஃப் வேணும். அப்போ இந்த கிடைச்ச வேல்யூலேருந்து ஒரு c² மட்டும் நெகட்டிவில் இருக்குது. அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ a² + m² a² = c²ன்னு கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் a² காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க? காமனாக a² வெளில எடுத்திருப்பாங்க. அப்போ a² வெளில எடுத்துட்டோன்னா 1 + m² நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கும் ஈக்குவல் டு c² அப்படின்னு எழுதிடலாம். அதுதான் நம்மளோட ப்ரூஃபில் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். c² = a² × 1 + m². அது கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அது இந்த மாதிரி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து x² x அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இந்த பேட்டர்னில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா உள்ளே மல்டிபிள் பண்ணி அந்த பேட்டர்னை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏபிசியை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனுக்கு போங்க.